ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். நான் ரீசெண்டாக சென்னையில் பார்த்த 9 கோயில்களோட டீட்டெயில்ஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில், இது பூந்தமல்லியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே சுயம்பு அம்மனாக நாக வடிவில் அம்மன் காட்சி தராங்க. இது வேல மரங்கள் நிறைந்த வனம் என்பதால் திருவேற்காடுன்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவி தன் தமையனான திருமாலுக்கு வேர்க்காட்டில் காட்சியளித்த தலம். முருகன் சூரனை அழிக்க தேவையான வேல் பெற்ற இடம் என்றும் நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் மாங்கல்ய காணிக்கை மிகவும் பிரபலமாக உள்ளது. மூலவர் அம்மன் மரச்சிலையாகவும் சுயம்புவாகவும் இரு வடிவங்களில் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகள், பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக அமாவாசை அன்று சிவப்பு மிளகாய் யாகம் சிறப்பாக நடைபெறுகிறது. திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயில், சம்பந்தர் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவாலயம். 4 வேதங்களும் வேலமரங்களாய் நின்று சிவபெருமானை வழிபட்டதால் வேற்காடு என பெயர் பெற்றது. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அகத்தியருக்கு இறைவன் திருவண்ணக்கோலம் காட்சியருளிய தலம் என்பது நம்பிக்கை. இத்தலத்து சிவபெருமான் மனித உருவில் திருமண காட்சி தருகிறார். இத்தலத்து வேத தீர்த்தத்தில் ஞாயிறு தோறும் நீராடி இத்தலத்து சிவபெருமானை வழிபட நோய் நீங்கும் என்பது புராணம். இந்த தலத்து அம்பிகையையும் திருவலிதாயம் பாலாம்பிகையையும் திருவொற்றியூர் வடிவாம்பிகையையும் ஒரே நாளில் சென்று வழிபடுவோர் இம்மை மறுமை நலன்களை பெறுவார் என்று கூறப்படுகிறது. முருகப்பெருமானே இந்த தலத்திற்கு வருகை தந்ததாக தலபுராணம் கூறுகிறது. முருகப்பெருமான் வேலால் உண்டாக்கிய தீர்த்தமே இங்குள்ள வேலாயுத தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. விநாயகர் பார்க்கடலை பருகி விளையாடும்போது திருமால் தன் கையில் இருந்த பாஞ்சசன்ய சங்கை தவறவிட்டார். பின் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு மீண்டும் பெற்றார். திருமால் பூஜை செய்தபோது உடனிருந்து ஆதிசேஷன் இங்கு வழிபட்டு தலத்தின் எல்லை வரை வாசம் செய்பவர்களை நாகம் தீண்டாது என கூறியதாக வரலாறு. இன்றும் இந்த தலத்தில் யாரும் பாம்பு கடித்து இறந்தது கிடையாது. இந்த தலத்திற்கு விடம் தீண்டாபதி என்ற பெயரும் உண்டு. இந்த தலத்தில் பராசர முனிவர் இறைவனை வழிபட்டுள்ளார். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில், இது சென்னை பூந்தமல்லி அருகில் உள்ளது. சிவபெருமானை மணக்க அன்னை பார்வதி இங்கு நெருப்பு வளர்த்து ஒற்றை காலில் தவம் செய்தாள். தவம் முடிந்த பின் இங்கிருந்து காஞ்சிபுரம் சென்று சிவபெருமானை மணந்தாள். இந்த கோயிலில் உள்ள அம்மன் தபஸ் காமாட்சி என்ற பெயரில் தவம் செய்யும் கோலத்தில் உள்ளார். மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு செய்யப்படும் குங்கும அர்ச்சனை மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆடிப்பூரம், நவராத்திரி மற்றும் மாசி மத திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும். செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் இந்த கோயிலில் விசேஷ நாட்களாகும். பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். சுக்கிரன் வழிபட்ட தலம் என்பதால் திருமண தடை, குழந்தை பேறு ஆகியவற்றிற்கு பக்தர்கள் இங்கு வந்து ஏராளமாக வழிபடுகிறார்கள். 6 வாரங்கள் தொடர்ந்து 2 எலுமிச்சை பழங்கள் வாங்கி வந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நேர்த்திக்கடனாக பக்தர்கள் அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபடுகிறார்கள். ஆடி மாதம் பிறந்துவிட்டால் சென்னை மக்களுக்கு இங்கு திருவிழா கோலம்தான். கியூ வரிசையில் நின்று தரிசிப்பார்கள். ஆடிப்புறத்தன்று வளையல் சாத்தி வழிபடுகிறார்கள். பௌர்ணமி நாளில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். உத்தண்டி மச்சநாராயணா டெம்பிள், இந்த மச்சநாராயண பெருமாள் மூலவராக இங்கே இருக்கிறார். மீன் வடிவத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலை சுற்றி 7 அடி உயரத்தில் 108 தூண்கள் உள்ளன. அதில் நாராயணனின் 1008 நாமாவளிகள் தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன. சின்மயா மிஷனால் இந்த கோயில் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த கோயில் கடற்கரை ஓரம் அமைதியான சூழலில் அமைந்துள்ளது. மீன் வடிவிலான இறைவனை தரிசிக்கவும் மன நிம்மதி பெறவும் சிறந்த இடமாக இந்த கோயில் கருதப்படுகிறது. மச்சநாராயணன் கோயில் கோபுரம், விமானம், மேற்கூரை, கலசங்கள் என எதுவுமே இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது. மூலவர் மச்சநாராயணன் உடம்பின் மேல் பகுதி மனித உருவமாகவும் கீழ்ப்பாதி மீன் உருவமாகவும் மச்ச அவதாரத்தை நினைவுபடுத்துகிறார். இவர் 12 அடி உயரத்தில் கிரானைட் கல்லால் உருவாக்கப்பட்டுள்ளார். இஸ்கான் கோயில், சோழிங்கநல்லூர், சென்னை. கௌடிய வைணவ மரபில் வந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா நிறுவிய இந்த இஸ்கான் கோயில் 26 ஏப்ரல் 2012 நிறுவப்பட்டது. இந்த கோயிலை ராதாகிருஷ்ணன் கோயில் என்றும் அழைப்பார்கள். இந்த கோயில் இந்து கடவுளான கிருஷ்ணன் மற்றும் ராதைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 1.5 ஏக்கர் பரப்பளவில் 5 அடுக்குகளுடன் 7000 சதுர மீட்டர் பரப்பளவில் பிரார்த்தனை மண்டபமும் அன்னதானம் செய்வதற்கான சமையல் கூடமும் கொண்டுள்ளது.
இந்த கோயில் காலை 7:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். ராதை கிருஷ்ணன் விக்கிரகங்களுடன் ஜெகந்நாதர், பலராமன் மற்றும் சுபத்திரை விக்கிரகங்களும் இங்கு அமைந்துள்ளன. காளிகாம்பாள் கோயில், சென்னை. இது சென்னை பாரிமுனை அருகே அமைந்துள்ளது. இது திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. மராட்டிய மன்னர் சிவாஜி 1677 இங்கு வந்து தரிசித்ததாக கூறப்படுகிறது. மகாகவி பாரதியார் இங்கு வந்து யாதுமாகி நின்றாய் காளி என்று பாடியுள்ளார். இது சென்னையில் உள்ள மிக முக்கிய சக்தி ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கந்தக்கோட்டம் பாரிமுனை. இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 5 நிமிட நடையில் கோயிலை அடையலாம். பிணிகள், தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுவிற்கு பழங்கள், கீரைகள் கொடுத்து வணங்கினால் அவை நீங்கும், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்ற அடிப்படையில் இங்கு கோமாதா பூஜை தினமும் நடத்தப்படுகிறது. தோல் நோய் மற்றும் கட்டிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சரவண பொய்கை தீர்த்தத்தில் வெள்ளம் கரைக்கின்றனர். வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் திருவருட்பாவில் பாடிய தலம் இது. கோயிலில் உற்சவர் முத்துக்குமாரர் தனி கொடிமரத்துடன் உள்ளார். அவர் தனது முகத்தில் புள்ளிகளுடன் மிகவும் அழகு பொருந்தியவராக காட்சி தருகிறார். விசேஷ காலங்களில் இவருக்கே பிரதான பூஜை நடத்தப்படுகிறது. இங்குள்ள விநாயகர் குளக்கரை விநாயகர், சித்தி புத்தி விநாயகர் அமர்ந்த கோலத்தில் தனி சந்நிதியில் உள்ளார். சித்தியும் புத்தியும் ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை தொங்கவிட்ட கோலத்தில் காட்சி தருகின்றனர். சரவண பொய்கையில் கரையில் ஒரு விநாயகர் இருக்கிறார். இவருக்கு வலப்புறத்தில் லட்சுமி தேவியும் இடப்புறத்தில் சரஸ்வதி தேவியும் உள்ளனர். தீர்த்தத்தை நம்மீது தெளித்து கொண்டு ஒரே சமயத்தில் இம்மூவரையும் வணங்கினால் கல்வி சிறக்கும், செல்வம் பெருகும், ஞானம் கிடைக்கும். இங்குள்ள கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. இங்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. பால்குடம், பால்காவடி, முடிக்காணிக்கை, திருமண உற்சவம், திருக்கல்யாண உற்சவம் ஆகியவை இங்கு பிரார்த்தனைகளாக செலுத்தப்படுகிறது. ஸ்தலசயன பெருமாள், மகாபலிபுரம். 108 திவ்ய தேசங்களில் 63வது திவ்ய தேசமான ஸ்தலசயன பெருமாள் கோயில் மகாபலிபுரம் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது. இங்கு சயன குலத்தில் பெருமாள் காட்சியளிக்கிறார். இங்கு தாயார் நிலமங்கை தாயார். இந்த தலம் பூதத்தாழ்வார் பிறந்த இடமாகும். இது சென்னைக்கு தெற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகாபலிபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ளது. மருந்தீஸ்வரர் கோயில், திருவான்மியூர். ஈசன் கோயில் கொண்ட தலங்கள் ஏராளம். அவற்றில் அவர் மருந்தீஸ்வரராக, வைத்தியநாதராக, நோய் நொடிகள் தீர்த்து அருள்பவராக கோயில் கொண்ட தலங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அப்படிப்பட்ட தலங்களில் முக்கியமானது திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூரில் அமைந்திருக்கும் இந்த கோயில் புராண கால சிறப்பு பெற்றது. வான்மீகம் என்று சொல்லப்படும் புற்றுக்கள் நிறைந்த இடம் என்பதால் இது வான்மீகியூர் என்றானது. வால்மீகி முனிவர் களவு வாழ்க்கையின் சாபங்கள் தீர மார்க்கண்டேய மகரிஷியின் வாக்குப்படி சிவத்தலங்களை தரிசனம் செய்து வந்தார். அப்போது இந்த ஆலயத்தின் வடமேற்கு மூலையில் இருக்கும் வன்னி மரத்தடியில் தவமிருந்து ஈசனை தரிசித்து சுயம்புலிங்கத்தை பெற்றார் எனவும் தல வரலாறு கூறுகிறது. மேலும் திருவான்மியூரிலேயே வால்மீகி முனிவரின் ஜீவசமாதி இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. தொண்டை மண்டலத்தின் மயிலைக்கு அடுத்து திருவான்மியூரை சிறப்பானது என்றும் சொல்கிறார்கள். இங்குதான் 7ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட மருந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பாவநாசினி, ஜென்மநாசினி என 2 திருக்குளங்களை கொண்டு கிழக்கு நோக்கி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலில் கணபதி, முருகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை என பரிவார தெய்வங்களோடு ஆலயம் சிறப்புற பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. சந்திரனும் சூரியனும் ஒரு சேர இங்கு வந்து வழிபட்டதால் மற்ற கிரகங்கள் இங்கு மறைந்து நின்றன எனவும் அதனாலேயே இங்கு நவகிரக சன்னதி கிடையாது என்றும் கூறப்படுகிறது. அருள் வழங்கும் அன்னை உமையவள் இங்கு சொக்கநாயகி என்றும் திரிபுர சுந்தரியாகவும் காட்சி தருகிறாள். மனமுருகி தன்னை தொழுவோருக்கு அருள்பாலிக்கும் இந்த அன்னை பாசம் அங்குசம் தாங்கி அபயவரத ஹஸ்தம் காட்டும் திருக்கரங்களுடன் அபயம் தருகிறாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.